இப்போது மறுபடியும் வராது போல் பைரவன் மகளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் சொல்லவே கூடாது. மேல் மலையனு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கலை காதலர் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்திற்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். இந்தூரானா முக்கூரானால குன்சூரானா தேவேந்திரன் இல்லை என்றால் வந்தவருடைய பைரவன் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று என் மகள் மகேஸ்வருக்கு பிறந்த நாள் விழா வர முடியாதா? முடியாது. நீ யாராக வேணாம் என்னுடைய பைரவன் நான் பெற்ற வரத்தில் மகிமையால் உரைக்கின்றேன். வர முடியுமா? முடியாதா? முடியல என்றால் நீ வரத்தை கொண்டு போய் தொடுவேன். அவனை கோட்டை கேட்டு கொண்டு வா. இந்த தேவேந்திரன் ஒட்டவன் நமக்கெல்லாம் பங்காளி முறை. தம்பி என்று உங்களை பாராமல், பிள்ளை என்று வெள்ளையை பாராமல் நாம் எடுத்து ஆர்வம் சமர்க்க வருகின்றான். இவனை இவ்வாறு அழைத்து செல்லக்கூடாது. எவ்வாறு நாட்டிய சபை நாட்டிய மாதிரி ஆட விட்டு பின்னாடி ரசிக்கின்றானோ இவன் அழகை இந்த ஊரை ரசிக்க வேண்டும். அதே கவலா இவன் ஆடையை அகற்றடா. அவனே அரியர் வச்சுக்கிறான். நீதான் தலைவன். அவனை தற்போது சன்மானம் செய். இவனை விடத்திலிருந்து என் பாட்டை கணத்தை சென்று அவன் விடத்தில் வைத்து செய்து கொள்ளலாம். கணத்தில் அரசியாக வர சொல்ல. அடுத்தபடியாக அந்த பிரம்மதேவனை அழைத்துக் கொண்டு வா. அடுத்தபடியாக அந்த பயமுள்ள மாஸ்டர் எங்க போய் கொண்டாவா? அடுத்தபடியாக அந்த தேவேந்திரன் எங்க பரையாடுக்கு போறீங்களா? நீ என்ன பண்ற? காலேஜ் படிக்கிறா? அந்த பரையாடு சொல்லிக்காதா? பரையாடு வீட்டு மாஸ்டர் பண்ணிடா. ஐயா பரையாடு சொல்லி
விசில் வார்த்தையில தெரியல அவனுக்கு. என்ன விழாக்கோலமா காட்சி அளிக்கிறது? என் தங்கை மகேஸ்வரிக்கு இந்த தினத்திலே பிறந்தநாள் விழா. ஆகையால் என் கோட்டையை விழா கோலத்தில் காட்சியளிக்கின்றது. தந்தையே, பார்த்தா உங்களுக்கு உடம்பு ஊர்தா? ஆமா, அவளுக்கெல்லாம் சிம்மாசனம், எனக்கு எங்க சிம்மாசனம்? சிம்மாசனமா? டேய், சிம்மாசனம் ஒருத்தன் யாரு? நடிச்சரு நாராயணன் ஒருத்த போய் உங்க ஊர் போ. ஏய் உட்கார்றா. போடா. நாராயணம் நாராயணம். ஏய் நாதா வா தஞ்சாவூர். அதே கவலா, என் தங்கைக்கு இன்று பிறந்தநாள் விழா. நாங்கள் உரைத்த பிரகாரம் என் தங்கைக்கு ஆசி கூற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த தேவர் அனைவரும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இதற்காக சென்று என் தங்கை அழைத்துக் கொண்டு வா. மகேஸ்வரி மகளே மகேஸ்வரி, இன்று போல் என்று சொல்லப்பட இருக்க வேண்டும். நீங்களுமே நீ வாழ்த்துங்களா என்று நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் உரைத்த பிரகாரம் உனக்கு ஆசி உரைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த மும்மூர்த்தி தேவர் அனைவரும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மும்மூர்த்தி தேவர்களும் வந்து விட்டார்கள். அப்படின்னா அவரிடத்தில் சென்று நானும் ஊச்சோட்டு மதுரை வந்துருங்க. நீங்களா வாய வச்சிங்களா? நீங்க எல்லாம் சொல்ல அம்மா நகர வச்சுக்கிறா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? மூணாவது மூல உதவாங்க உன் கண்ணு பிசு. இப்ப போடுறான் இத்தவட முடியல. அப்பாலியா ஆட்டாலியா ஈசு போடுறான். அவனை வணங்கிக்கோ. ஆமா சுவாமி கண்ணை தீரந்து வைத்தே ஈசன் விரைத்துக் கொண்டான். ஐயோ சுவாமி என்ன இது கோலம்? டேய், என் மகள் மகேஸ்வரிக்கு வாழ்த்து கூறு. கேட்கவில்லை. இப்படி வாரும் ஐயா. கைகள் முச்சிக்கிட்டு ஐயா. அதனால 155 ரூபா கொடுத்தா எத்தனை உலகத்துல ஈசு 155 ரூபாய். அவன் உரைப்பது சரிதான். ஏனென்றால் இவன மதிப்பெரிய ஆகியால் அப்படி உரைக்கின்றான். நல்லமாக இரு என்று உரை. நன்றாக இரு. சத்தமா நன்றாக இரு. சத்தமா நல்லமாக நல்லமாக இருங்கள். நல்லமாக. அப்பா இது அமர்ந்திருக்கிறாரு அவர் யார்? இவன் தான் மும்மூர்த்திலே மூன்றாவது மூர்த்தி பிரம்மதேவன். பிரம்மதேவனா? என்னால் அவரையும் ஆசி பெற்று வருகிறேன் அப்பா. சுவாமி நான் உடன் தீபா அடியார் ஈஸ்வரி வாழ்த்துக்கள் சுவாமி. நான் வாழ்த்துவோம். டேய், வாடா. ஒரு பண்ண
இந்த கார்த்திகேயன் மகன் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் வேலை நாசமான் போய் சொல்லமா? நீ யாரு? படைக்கும் கர்த்தா. நீ சொல்லலாம் விட கமலாச்சு. நீ அமைக்கணும் உட்காரு. கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.